வணக்கம். செல்வகுமாரின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 19 திங்கட்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது. தெற்காந்திராவில் தெற்காந்திர நிலப்பகுதி வழியாக நுழையக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் குளிர்விக்கும் காற்றும் வடமேற்கு வெப்ப நீராவியும் தற்பொழுது ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோரங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதனால் கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. ஆங்காங்கே கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளாவிலையும் மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கு ஆங்காங்கே. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இடிமின்னல் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. தென் சென்னையில் நல்ல ஒரு இடிமின்னல் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அதாவது குறிப்பாக கேளம்பாக்கம், மறைமலை நகர் இதன் இடைப்பட்ட பகுதியில், அதாவது தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இடைப்பட்ட மறைமலை நகர், கேளம்பாக்கம், மேலும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு மாலையில் மெல்ல தீவிரமடையும். தொடர்ந்து மழைப்பொழிவு விடிய விடிய இருந்து கொண்டே இருக்கும். 22ஆம் தேதி தாங்க உங்களுக்கு வெயில்னா, சென்னைக்கு வெயிலே இருக்காது. மேகமூட்ட வானிலையும் குளிர்ந்த வானிலையும் தான். சென்னைக்கு வெயில்னா நான் 3 நாள் கழித்து தான் வெயில். 22ஆம் தேதி தான் வெயில். இன்றைக்கு அதாவது நள்ளிரவு, நாளை அதிகாலை விட்டு 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 மழை, ஆங்காங்கே கனமழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய மழைப்பிடிப்பை விட நாளை கூடுதல் பரப்பில் கனமழை இருக்கிறது. நாளை மாலை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு கனமழை இருக்கிறது. இன்றைக்கே கனமழை இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் இதை பதிவு செய்து கொண்டிருக்கும். இந்த மதிய நேரத்தில் கூட ஆங்காங்கே இருக்குது. ஈசிஆரில் பொழிஞ்சிட்டு இருந்துச்சு, ஓஎம்ஆரில் இப்போது தென் சென்னை உள்ளே வந்திருக்குது. தாம்பரத்துக்கும் கூடுவாஞ்சேரி மற்றும் வண்டலூர் இதன் இடைப்பட்ட பகுதியிலும் வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆங்காங்கே நகர்ந்து எல்லா இடங்களுக்கும் விடிய விடிய மழை இருந்துகிட்டே இருக்கும். காலையும் மழை இருக்கும், நாளை பகல்லையும் தூறல் இருக்கும். நாளை மதியத்திற்கு பிறகு மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும். இந்த காற்று சுழற்சியானது ஆந்திர பிரதேசம் வழியாக உள்ளே நகர இருக்கிறது. இதனால் நாளை மாலை கனமழை காத்திருக்கிறது சென்னைக்கு. நாளை மதியத்திற்கு பிறகு கனமழையாகி நாளை இரவு நள்ளிரவு அதிகாலை அடுத்த நாள் 21ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படியே 21ஆம் தேதி மாலை இரவு மழை. ஆனால் இன்று போல் 21ஆம் தேதி இருக்கும். இன்றை போல் 21ஆம் தேதி இருக்கும். நாளை இன்றைய மழைப்பொழிவை விட சில மடங்கு கூடுதலாக இருக்கும். நாளைக்கு இன்றைக்கு மிதமானது முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். ஆனால் நாளை பரவலாக கனமழை, ஆங்காங்கே மிக கனமழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு. அப்புறம் 22ஆம் தேதியில் அரபிக்கடல் பக்கம் போயிடும். போனாலும் தூறல், சாரல், மேகமூட்டம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தம் அதாவது வெயிலே இல்லாத நாள் முன்ன 3 நாளைக்கு இருக்குது. 19, 20, 21ஆம் தேதி. 22ஆம் தேதி தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான வெயில் கிடைக்கும். அது கிடைச்சாலும் மேகமூட்டங்கள்லாம் வந்து மறைக்கும். இதமான வெயிலும் மேகமூட்டமும் அவ்வப்பொழுது தூறலும் கலந்த வானிலையை தான் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்க போகிறது 23ஆம் தேதியிலேருந்து. இதனால் மேற்கு திசை காற்று மேகங்களை கொண்டு வரும், மேக உற்பத்தி ஏற்படும், ஆங்காங்கே தூறல் இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் 21ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது. இன்று போல் 21ஆம் தேதி, 20ஆம் தேதி நாளை தான் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்குமே. தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்டு பணி செய்திருங்கள். நன்றி.